ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லிட்டில் இந்தியா இன் பாரிஸ். ஆமாங்க, லிட்டில் இந்தியா ஸ்ட்ரீட்டு. என்ன சொல்கிறது, நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து மெட்ரோவில் தான் இப்போ கிளம்ப போகிறோம். மெட்ரோக்காக வெயிட் பண்ணிருக்கோம். மெட்ரோவில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வெண்டிங் மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக மெட்ரோ ஏறி வந்தாச்சு. கரெக்டாக வந்து இறங்கணும். செம்ம மழை. நாங்கள் ஓரமாக நின்றுட்டோம் ஒரு இடத்துல. டக்குன்னு வந்து கொஞ்சம் லைட்டாக குறையிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே அந்த ஸ்ட்ரீட் வந்துடும். பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து இந்தியன் அந்த தமிழ் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டை தான் வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க போல். இங்கே வந்து நிறைய தமிழ் கடைங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பாருங்கள், பாம்பே பேலஸாம். இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது, நம்ம பார்த்துட்டே போகலாம். மலபார் பாருங்கள், மலபார் கடை இருக்குது. நிறைய வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்குமே வந்து பெஸ்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ஹோட்டலு, இதுவுமே நல்லாயிருக்குன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது, தோசை கடை இருக்குது, அப்புறம் சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நிறைய வந்து இந்த பாருங்கள், இது வந்து சாரி பேலஸ்னு ஒரு கடை இருக்குது. பாருங்கள், சாரி பேலஸாம். அப்புறம் ஏஷியன் சில்க்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்தது. பாரிஸ் லேண்ட் அப்படி பாருங்கள், ரெண்டு சைடுமே நிறைய கடை இருந்தது. இது வந்து ஆச்சி ரெஸ்டாரண்ட்டு. அந்த சைடு வந்து கேஷ் அண்ட் கேரி வந்து பாரிஸில் நிறைய இடத்துல பார்த்தேன். அந்த பிராண்ட், அந்த கடை ரெண்டு சைடுமே வந்து இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். என்ன சொல்கிறது, நிறைய அந்த பார்பர் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்ஸு, துணிக்கடை இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் பீப்புள்ஸ் நிறைய இருக்கிறதால, ஃப்ரெஞ்ச் பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கள்ல, அதனால் வந்து நிறைய பேர் தமிழ் வந்து பேசுகிறாங்க. நயனான்னு ஒரு கடை இருக்குது. அதுவும் இல்லாமல் ஷாப்ஸ்லாம் வந்து தமிழில் தான் பேரே எழுதியிருக்காங்க. அது பார்க்க நல்லாயிருக்கு. திருப்பதி பாரிஸ் அப்படி ஒரு கடை இருக்குது, ட்ரெஸ்ஸு கடை போல். நிறைய கடை இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக கடை இருக்குது. இது பாருங்கள், லிட்டில் இந்தியா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இதுவுமே ட்ரெஸ்ஸு கடை தான் போல். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்டிங் வரைக்கும் லைனாக. இது வந்து ட்ராவல்ஸ் கடை, இந்தியன் டிசைன்ஸ், அதுவும் ஒரு ஜுவல்லரி அண்டு இது மாதிரி கடை. இது பாருங்கள், ஃபைனல் டிச்சா முனியாண்டி விலாஸ் கடை இருக்குதுங்க. பாரிஸில் முனியாண்டி விலாஸு நல்லா பரோட்டா வாப்பா தான் சுட சுட போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ட்ரை பண்ணதால் இங்கே எதுவும் ட்ரை பண்ண முடியல எங்களால். அதுவும் இல்லாமல் மழை வேறு, எப்படா மழை நிற்கும்னு சொல்லி கிளம்பலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த சைட் கொஞ்சம் தூரம் நடந்து வந்திங்கன்னா இங்கே வந்து நிறைய அந்த மீட் கடை, வெஜிடபிள்ஸ் கடை அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இங்கே பாருங்கள், கீழே வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்குது. நாங்கள் மேலே பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருந்தோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றியாச்சுங்க. நல்ல வேலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மழையாக இருந்தது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மழை கொஞ்சம் லைட்டாக நிற்க ஆரம்பித்தோடனே அப்படி நின்னாச்சு. ஒரேடியாக வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து யாழுன்னு ஒரு கடையில் ரோஸ் மில்க் குடித்தோம், செம சூப்பராக இருந்தது. அதுவுமே தமிழ் கடை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you soon.